எங்க தலைவரை பார்த்தாகணும். அது ஒரு வருஷம் அந்த மூஞ்சிக்கு வச்சுறேன் எங்க தலைவன் பிராண்டு. ஓகேங்களா, ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்னே டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. அவர் வரணும், அவ்வளவுதான். வெறித்தனமா இருக்கு, அவர் வரணுங்க. முதலமைச்சர் வரார். விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருந்திருக்கோம். நாங்க விஜய் பார்த்தா போதும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் சாப்பிட போறோம். நாங்க விஜய் பார்க்கலான்னு மட்டும் தான் வந்திருக்கோம். அவரை பார்த்தா போதும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். தளபதி பார்த்தா போதும். நான் 5 மணிக்கு வந்திருக்கிறேன். 5 மணில இருந்து தளபதிக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அது நாமக்கலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. நாங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே டிவிக்கே தான். ஆனா இது வந்து 200 ரூபா கூட்டம் கிடையாது. இது அவருக்காக வர கூட்டம். 2026 வர கோட்டையில உட்கார வைக்கிறதா எங்களோட பிளானே. தமிழகம் முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நாமக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். நாம இருக்கக்கூடிய இடமானது நாமக்கல் மாவட்டம் KS தியேட்டர் அருகில். இந்த பகுதியில் தான் இன்று பிற்பகலுக்குள்ளாக விஜய் தனது பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு பரப்புரைகளில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக செல்லக்கூடிய விஜய் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைத்து பேசுகிறார். அதை காண்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஏராளமானோர் ஒவ்வொரு பகுதிக்கும் வருகிறார்கள். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று காலை அதிகாலை முதற்கொண்டே இங்கே தாவேகா தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் ஒரு உற்சாகத்தை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்களும் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்து டிவிகே என முழக்கங்களை எழுப்பியபடி விஜயை பார்க்கும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடு, கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக ஏராளமான ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தாவேக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த கூட்டத்திற்கு வரும் எவருக்கேனும் ஏதேனும் பிரச்சனைகள், மயக்கம் உள்ளிட்ட ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்போடு இங்கே குவிந்திருக்கக்கூடிய தாவேகவினர் நம்மிடம் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? பாச்சல்ல இருந்து வரேங்க. காலைல 6 மணிக்கு கிளம்பிட்டோம். அவர் வரணும், அவ்வளவுதான். வெறித்தனமா இருக்கு, அவர் வரணுங்க. என்ன ஒரு வெறித்தனம் அப்படிங்க? என்ன மாதிரியான வெறித்தனம், என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, அதை சொல்லுங்க. என்ன எதிர்பார்ப்பு? வரணுங்க, நல்லது பிறக்கணும். வெட்டலை, சூரியன், இதுவே இருக்கு. புது தலைமுறை வரணும். முதலமைச்சர் வரார். விஜய் நீங்க சொல்லுங்க. ஆனா நாமக்கலுங்கண்ணா, நான் சின்ன வயசுல விஜய் ஃபேனுங்கண்ணா. டிவிக்கு விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருந்திருக்கோங்கண்ணா. நாங்க விஜய் பார்த்தா போதும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் சாப்பிட போறோம். நாங்க 5 மணிக்கு வந்துட்டோம். வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் பார்க்கறதுக்காக. விஜய் பல இடங்களில் பல விஷயங்களை முன்னெடுத்து பேசிட்டு இருக்காரு. நம்ம நாமக்கல் மாவட்டத்துல என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? தெரியலைங்கண்ணா, நாங்க விஜய் பார்க்கலான்னு மட்டும் தான் வந்திருக்கோம். அவரை பார்த்தா போதும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். தளபதி பார்த்தா போதும். அதாவது இங்கே குவிந்திருக்கக்கூடிய தாவேகாவினர், குறிப்பாக பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம், காலை 5 மணிக்கே இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒருவரிடமும் நாம் பேசினோம். 2 குழந்தைகளோடு வந்த அந்த பெண்மணி காலை 5 மணிக்கே இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இங்கே பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. அதாவது திருச்சியை தொடர்ந்து பிற மாவட்டங்களுக்கு சென்று இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகைக்காக இங்கே ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரத்திற்குள்ள பல்லாயிரக்கணக்கான தாவேகாவினர் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? விஜய் வரப்போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. பார்த்தாகணும், எங்க தலைவரை பார்த்தாகணும். அது ஒரு வருஷம் அந்த மூஞ்சிக்கு வச்சுறேன் எங்க தலைவன் பிராண்டு. ஓகேங்களா, ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ஒன்னே டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு ரெண்டே பேருக்கு தான் போட்டி. எங்க தளபதி பார்த்தே ஆகணும், அதுக்கு வந்திருக்கோம். ஒன்னே டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நன்றி பிரதர்.
அதாவது இங்கே ஒரு ஆரவாரம், ஒரு உற்சாகம், இந்த இரண்டுமே இங்கே குவிந்திருக்கக்கூடிய தாவேகாவினரிடையே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் அதிக அளவில் இந்த பகுதிக்கு வந்து குவிஞ்சிருக்காங்க. நாம் இருக்கக்கூடியது நாமக்கல் நகர பகுதிக்கு உட்பட்ட KS தியேட்டர். இந்த பகுதியில் தான் விஜய் பரப்புரை செய்ய இருக்கிறார். இந்த இடமானது பார்த்தா அப்படின்னாக்கா ஒரே சாலையாகத்தான் இருக்கிறது. அதாவது பிற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் வந்து மக்கள் நிற்பதற்கான அந்த வசதிகள் அப்படிங்கிறது பார்த்தா ரொம்பவே கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. நீண்ட வரிசையில் தான் நிற்க வேண்டுமே தவிர அகலமான இல்ல பிற 4 சாலை சந்திப்பு இது போன்ற இடம் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் அதிகப்படியான தொண்டர்கள் தாவேகாவினர் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இன்று காலை முதற்கொண்டே இந்த இடத்துல வந்து இடம் பிடிப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக விஜயை அருகாமையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய பிற தாவேகாவை சேர்ந்த பிற பெண்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க, நீங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? நான் 5 மணிக்கு வந்திருக்கிறேன். 5 மணி இருந்து தளபதிக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம், அது நாமக்கலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. நாங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே டிவிக்கே தான். எங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காரு, நாங்க பார்க்காம விட்டுருவோமா? என் சொந்த ஊருக்காரு, நான் ஸ்டடி பெங்களூர், அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். இவரை பார்க்கணும்ன்றதுக்கோசரமே வந்திருக்கேன் நான் நேத்து. அதனால நான் பார்த்துட்டு தான் போவேன். அவர் தரிசனம் கிடைக்காம நான் போவே மாட்டேன். பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல அவர் பேசியிருக்காரு, அதெல்லாம் பார்த்திருக்கீங்க. எப்படி இருக்கு அவரோட பேச்சு? இங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? உண்மையதான் பேசுறாரு, புட்டு வைக்கிறாரு. டிஎம்கே என்ன பண்றாங்கன்னு புட்டு வைக்கிறாரு. அவர் தான் சொல்லிட்டாரு 2026ல ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே, இது ரெண்டுக்கு மட்டும்தான் போட்டி. வேற இது ரெண்டு டிவிக்கே தான் வரும். இதுல பல பேர் சொல்றாங்க வரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாற வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? வரக்கூடிய கூட்டம் வந்து ஓட்டு போடுவாங்க. எல்லா இடத்துலயும் ஓட்டு இருக்குது. அவர் வருவாரு, அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு. நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். அவருக்காக எல்லாரும் ஓட்டு போட இத்தனை மக்கள் இருக்கிறாங்க. நீங்களே பாக்குறீங்க எத்தனை மக்கள். ஒரு ஊர்ல வந்து 1 லட்சம் நாளும் நீங்க மொத்தம் 32 மாவட்டம் இருக்கு. அப்படி பாருங்க, டிவிக்கே தான் வரும். நாங்க ஒரு நம்பிக்கையில இருக்கோம். இது வந்து தெரியும். இது வந்து 200 ரூபா கூட்டம் கிடையாது. இது அவருக்காக வர கூட்டம். 2026ல ஒரு கோட்டையில உட்கார வைக்கிறதா எங்களோட பிளானே. 1000 சொல்லுவாங்க, 2026ல தெரிஞ்சிடும். ரெட் அண்ட் பிளாக் உடைக்கிறது மட்டும் தான் எங்க பிளான். அவங்க சொல்றாங்க 1000 சொல்லிட்டு போறாங்க. நைட்ல இருந்து தூங்காம 5 மணிக்கு காலைல 5 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு வெறியா இருக்குன்னு. 2026ல உட்கார வைக்கிறது கன்ஃபார்ம். 2026 வெயிட் பண்ணுங்க. 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வரீங்க, இன்னைக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க, 2026 உங்களுக்கு தெரியும். ஓட்டு 2ஆ பிரியும்னா, ஓட்டு 2ஆ பிரியும் போதே யாருக்கு மெஜாரிட்டின்னு தெரிஞ்சிடும். அதாவது இதுவரை நடைபெற்ற அந்த பரப்புரை பயணத்தில் விஜய் பேசியதற்கு பல்வேறு எதிர்வினைகள் பல கட்சியினர் சொல்லியிருந்தாங்க. அதாவது வரக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகத்தையும் கூட பல கருத்தாளர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிச்சயமாக அனைத்தும் வாக்குகளாக மாறும் அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் விஜயை காண்பதற்காக வந்த கூட்டம் நிச்சயம் அவரை வெற்றி பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அப்படிங்கிறதையும் இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காலை முதற்கொண்டே மிகுந்த உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் இங்கே குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரம் செய்தபடி இங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது விஜய் இங்கே வரக்கூடிய இந்த நேரத்திற்கு முன்பாகவே இந்த சாலை முழுவதும் தாவேகாவினரால் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. காரணம் பாத்தீங்கன்னாக்கா, நான் சொன்னபடி இந்த சாலை ஒரே சாலையாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் 4 வழி சாலை சந்திப்புகள்ல இது போன்ற பரப்புரை நடைபெற்றால் நிச்சயம் பல பேர் கூடி நின்று பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சற்றே குறுகலான பகுதியாகத்தான் நம்ம கருத முடிகிறது. எனவே இங்கே வரக்கூடிய விஜயை காண்பதற்கு முன்கூட்டியே இடம் பிடிக்க வேண்டும் என நீண்ட நேரமாக கால்களுக்கு காத்திருக்கும் தாவேகாவினரை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இன்றைய பேச்சில் விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ளும் போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் பேசுவார் அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் சமீபத்தில் நடைபெற்ற அந்த கிட்னி மோசடி,
இந்த கிட்னி மோசடி தொடர்பான விஷயங்கள் விஜய் பரப்புரையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழில் மையம் அமைப்பதற்கு ஏற்கனவே மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையும் விஜய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பேருந்து நிலையங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையமாகட்டும், ராசிபுரம் பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையங்கள் நகரை விட்டு சற்று தள்ளி அமைக்கப்பட்டிருப்பது குறித்த அந்த பிரச்சனை வரும். இங்கே கால்நடை மையம், சிகிச்சை மையம் அமைத்து பறவை காய்ச்சலுக்கு இங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களை முன்வைத்து விஜயோட பரப்புரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரப்புரையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த டிவிகே அப்படிங்கிற முழக்கத்துடன் விஜயை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்மளால பெருமறையில் பார்க்க முடிகிறது. இங்கே குவிந்திருக்கக்கூடிய கூட்டத்திலையும் அந்த ஒரு ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சி